லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்தியா முழுக்க, தமிழகம் முழுக்க ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசு பணியில், அரசின் உயர் பதவியில் IAS, IRS பணிபுரியும் வாய்ப்பை பெற்ற அனைத்து மகன்களும் மகள்களும் இங்கு வந்துள்ளனர். எனது ஒரு மகன் போனாலும் எனக்கு பக்கபலமாக என்னுடைய இத்தனை மகன்கள் மகள்கள் இருக்கிறார்கள் என்ற மனவலிமையோடு நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மகனை பறிகொடுத்து அவரை தகனம் செய்த சில மணித்துளிகளில் அவரின் தந்தையும் சென்னை மாநகரத்தின் முன்னாள் மேயருமான சைதை துரைசாமி பேசிய வார்த்தைகள் தான் இவை. ஆறுதல் கூறியவர்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் சக மனிதனுக்காக வாழ வேண்டும், சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக் கூடாது, அனைத்து சமூகத்தைச் சேர்ந்தவர்களையும் அரசு பணியில் அமர வைப்பது எனது லட்சியம், இதனை எனது மகன் மரணத்தில் நான் உறுதியேற்கிறேன் என நெஞ்சுறுதியோடு உறுதியேற்றார். கடுமையான ஒரு சூழலிலும் இப்படி பேசுவதற்கு எப்படி ஒரு மன உறுதி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் எவ்வளவு விஷயங்களை கடந்து வந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கட்சி கொள்கை வேறுபாடுகளை தாண்டி பலதரப்பட்ட அரசியல் தலைவர்களும், சினிமா பிரபலங்களும், அரசு ஊழியர்களும், பல்துறை ஆளுமைகளும் அவரின் கைகளை பற்றி ஆறுதல் தெரிவிக்கிறார்கள். அப்படி பலராலும் மரியாதையோடு பார்க்கப்படக்கூடிய சைதை துரைசாமி யார்? அவர் செய்ததுதான் என்ன? இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ஆயிரத்தி 1952 பிப்ரவரி 16 கரூரில் பிறந்தவர் துரைசாமி. எம்ஜிஆரின் தீவிர தொண்டனான துரைசாமி 40 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சென்னைக்கு குடியேறிவிட்டார். பட்டம் படித்த பலர் இன்றும் அரசு உயர் பதவிகளை அலங்கரிக்க தன் மனிதநேய அறக்கட்டளையின் மூலமாக காரணமாக இருக்கும் சைதை துரைசாமி பள்ளிப்படிப்பு வரைதான் படித்திருக்கிறார். எம்ஜிஆர் திமுகவில் பயணித்த போது அவருடன் திமுகவில் இயங்கி வந்தார் சைதை துரைசாமி. 1971 மீண்டும் பெருவாரியான இடங்களை பிடித்து ஆட்சி கட்டலில் அமர்ந்தது திமுக. 1972 ஜூலை மாதத்தில் முதல்வரான கலைஞர் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையில் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டன. செப்டம்பர் மாதத்தில் உச்சத்துக்கு சென்றது. பாண்டிச்சேரி முதலமைச்சர் புரூக் மரைக்காயர் மூலம் எடுக்கப்பட்ட சமாதான முயற்சிகளும் பலனளிக்கவில்லை. இந்த நிலையில் அக்டோபர் 1 சென்னை செங்கை எம்ஜிஆர் மன்றங்களின் கூட்டமைப்பு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அப்போது எம்ஜிஆர் மன்றத்துக்கென தனிக்கொடி உருவாக்கியவர் சைதை துரைசாமி. ஆனால் தாய் கழகமான திமுகவுக்கென தனிக்கொடி இருக்கும்போது சேய்கழகமான நமக்கு தனிக்கொடி எதற்கு என மறுத்துவிட்டார் எம்ஜிஆர். அப்படி எம்ஜிஆரின் மீது மிக தீவிரமான விசுவாசியாக இருந்தவர் சைதை துரைசாமி. 1972 அக்டோபர் 14 திமுகவிலிருந்து நிரந்தரமாக நீக்கப்பட்டார் எம்ஜிஆர். தொடர்ந்து அதிமுக தொடங்கியதிலிருந்து எம்ஜிஆரின் மரணம் வரைக்கும் மிக தீவிரமாக அதிமுகவில் பயணித்து வந்தவர் சைதை துரைசாமி. 1972 அதிமுக தொடங்கப்பட்டிருந்த நேரம் திமுக சார்பில் சைதாப்பேட்டையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போது எம்ஜிஆரை விமர்சித்து கலைஞர் பேசியதாக சொல்லப்படுகிறது. அப்போது 20 வயது இளைஞனான சைதை துரைசாமி மேடையேறி கலைஞருக்கு எலுமிச்சை மாலை அணிவித்து, இதை தலைக்கு தேய்த்து குளியுங்கள், அதிமுகவுக்கு எதிரான பித்தம் உங்களுக்கு தனியட்டும் என்று சொன்னாராம். இதை கண்டு கோபமடைந்த திமுக தொண்டர்கள் அவரை சரமாரியாக தாக்குகிறார்கள். தொடர்ச்சியாக அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டாலும் படலாம் என தன்னுடனே சில காலம் வைத்துக் கொள்கிறார் எம்ஜிஆர். அது மட்டுமல்ல, 1983 அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஜெயலலிதா. அப்போது தமிழகம் முழுவதும் அதிமுக அரசின் சாதனையை விளக்க பொதுக்கூட்டங்கள் அதிமுக சார்பில் நடத்தப்பட்டன. ஆனால் சென்னை சைதாப்பேட்டையில் மட்டும் சைதை துரைசாமியின் தியாகத்துக்கான பாராட்டு கூட்டம் என விளம்பரப்படுத்தப்பட்டு நடத்தப்பட்டது. அந்த அளவுக்கு எம்ஜிஆரின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருந்தார் சைதை துரைசாமி. தொடர்ச்சியாக 1984 அதிமுக சார்பில் சைதாப்பேட்டையில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்வானார் சைதை துரைசாமி. அப்போதே தனது தொகுதி மக்களுக்கு இலவசமாக டைப் ரைட்டிங், ஜெராக்ஸ் எடுத்துக்கொள்ளும் வசதியை அமைத்துக் கொடுத்தவர் சைதை துரைசாமி. தொடர்ந்து அதிமுகவில் தீவிரமாக இயங்கி வந்தவர் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு ஜானகி அணிக்கு ஆதரவாக செயல்பட்டார். 1989 தேர்தலில் சைதாப்பேட்டையில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். தேர்தலுக்கு பிறகு இரு அணிகளும் இணைக்கப்பட்ட பிறகு 1996 தேர்தலில் மீண்டும் சைதாப்பேட்டையில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் சைதை துரைசாமி. பின்னர் அரசியலிலிருந்து ஒதுங்கிய சைதை துரைசாமி தன் வீட்டு பக்கத்தில் மனிதநேய அறக்கட்டளை என்ற பெயரில் தமது வீட்டுக்கு அருகில் உணவகம் நடத்தி வந்தார். 2 ரூபாய்க்கு காலை சாப்பாடு, 5 ரூபாய்க்கு மதிய சாப்பாடு என மிக குறைந்த விலையில் உணவளித்து பலரின் பசியை ஆற்றி வந்தார். அது மட்டுமல்ல, 2005 அரசு மற்றும் IAS பணிகளுக்கான பயிற்சி மையத்தையும் தொடங்கினார்.
தொடர்ச்சியாக பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு இலவசமாக பயிற்சி அளித்து அரசு அதிகாரிகளாக உருவாக்கி இருக்கிறார். அவர்களை குறிப்பிட்டுத்தான் நான் மனங்கலங்க மாட்டேன். காரணம், இத்தனை மகள்களை நான் பெற்றுள்ளேன். இவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். அதனால் இன்னும் வலிமையோடு பயணிப்பேன். இதை நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பாதையில் நான் பயணிப்பேன் என சூளுரைக்கிறேன் என தன் மகன் வெற்றியின் இறுதி நிகழ்வில் பேசினார் சைதை துரைசாமி. சென்னை வேளச்சேரி பகுதியில் திருமண மண்டபம் வைத்துள்ள சைதை துரைசாமி ஏழை எளிய மக்கள் இலவசமாக தங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நடத்தி கொள்ள அனுமதி அளித்து வருகிறார். அவர்களிடம் ₹1 கூட வாடகை வாங்குவதில்லை. இது ஒரு புறம் இருக்க, 2011ஆம் ஆண்டு கொளத்தூர் தொகுதியில் தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலினை எதிர்த்து போட்டியிட்டு தோல்வியடைந்தார் சைதை துரைசாமி. அதேவேளை அப்போது நடந்த உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டு சென்னை மாநகர மேயர் ஆனார். அதிமுக சார்பில் முதல் மேயர் என்கிற பெருமையும் சைதை துரைசாமிக்கு உண்டு. ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு மீண்டும் அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்தார் சைதை துரைசாமி. அவ்வப்போது சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு எம்ஜிஆர் குறித்தும் அதிமுக குறித்தும் பேசி வந்தார். இயக்குநரான சைதை துரைசாமியின் மகன் வெற்றி தன் படத்துக்கான லொகேஷன் பார்ப்பதற்கு இமாச்சல பிரதேசம் சென்றிருக்கிறார். கடந்த 4ஆம் தேதி மதியம் 2:30 மணியளவில் இமாச்சல பிரதேச மாநிலம் கின்னூர் மாவட்டம் கஷாங்நாலா பகுதியில் தேசிய நெடுஞ்சாலை 5இல் இனோவா காரில் பயணம் செய்து கொண்டிருந்துள்ளார் வெற்றி துரைசாமி. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் மலையிலிருந்து கீழே புரண்டு சிந்து நதியின் துணை நதியான சட்லஜ் ஆற்றில் விழுந்து மூழ்கியுள்ளது. இதனை பார்த்த சுற்றுலா பயணிகள் காவல்துறையினருக்கு தகவல் அளித்தனர். இந்த தகவலின் பேரில் மாவட்ட போலீசார் தீயணைப்பு துறையினருடன் இணைந்து சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது இனோவா கார் ஆற்றில் மூழ்கியிருப்பது தெரியவந்தது. மேலும் ஆற்றுக்கு அருகே ரத்த வெள்ளத்தில் படுகாயங்களுடன் கிடந்த ஒருவரை மீட்டதோடு மூழ்கியிருந்த காருக்குள் சடலமாக இருந்த ஓட்டுநரை மீட்டுள்ளனர். ஐடி கார்டுகள் சரிபார்ப்பின் போது உயிரிழந்தவர் ஹிமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்த கார் ஓட்டுநர் தன்ஜின் என்பதும், காயங்களுடன் மீட்கப்பட்டவர் திருப்பூரைச் சேர்ந்த கோபிநாத் என்பதும் தெரியவர, மயக்க நிலை தெரிந்த கோபிநாத் தன்னுடன் வந்த வெற்றி துரைசாமி எங்கே என்று கேட்டுள்ளார். அப்போதுதான் வெற்றி துரைசாமி அந்த காரில் பயணம் செய்தது போலீசுக்கு தெரிய வந்தது. தொடர்ந்து வெற்றி துரைசாமி விபத்தில் சிக்கிய தகவல் அவரது தந்தையும் முன்னாள் அதிமுக மேயருமான சைதை துரைசாமிக்கு தெரியப்படுத்தப்பட்ட நிலையில் அன்றே ஹிமாச்சலுக்கு சென்றுள்ளார் சைதை துரைசாமி. இது தொடர்பான செய்தி அடுத்த நாளான மாலை 5ஆம் தேதி காலையில் தமிழக ஊடகங்கள் உட்பட தேசிய அளவில் வெளியானது. சம்பவத்தன்று மறுநாள் காலை 10 மணிக்கு ஹிமாச்சல பிரதேச போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஆற்றினுள் மூழ்கி நொறுங்கிய காரை மீட்டனர். காரினுள் இருந்த வெற்றி துரைசாமி, கோபிநாத் ஆகியோரின் உடைமைகள், வெற்றி துரைசாமியின் செல்போன் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு அவரது தந்தை சைதை துரைசாமியிடம் ஹிமாச்சல பிரதேச போலீசாரால் அடையாளப்படுத்தி ஒப்படைக்கப்பட்டது. விபத்து ஏற்பட்ட இடத்திலும் அதற்கு அருகிலும் போலீசார் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தேடியும் வெற்றி துரைசாமியின் நிலவரம் தெரியாமல் இருந்தது. மேலும் நாடு முழுவதும் இந்த சம்பவம் பேசுபொருளானதால் தேசிய பேரிடர் மீட்பு பணிக்கு அழைப்பு விடப்பட்டது. இதற்கிடையே வெற்றி துரைசாமி பற்றி தகவல் அளித்தால் ₹1 கோடி அளிப்பதாக அவரது தந்தை சைதை துரைசாமி அறிவித்தார். கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு பிறகு வெற்றியின் உடல் மீட்கப்பட்டது. தொடர்ச்சியாக சென்னை கண்ணம்மாப்பேட்டையில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. அதற்கு பிறகுதான் சக மனிதனுக்காக வாழ வேண்டும், சமூக நீதி என்பது பொருளாதாரத்தால் தடைபட்டுவிடக்கூடாது, அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களையும் அரசு பணியில் அமர வைப்பது எனது லட்சியம், இதனை எனது மகன் மரணத்தில் நான் உறுதியேற்கிறேன், அதை நோக்கி பயணித்து சக மனிதனுக்காக வாழ்ந்து என் மகனின் ஆத்மா சாந்தியடையும் வகையில் அந்த சேவையை அபிவிருத்தி செய்வேன் என தெரிவித்திருக்கிறார். எனக்கு ஆறுதல் சொன்ன அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி என பேசியிருந்தார் சைதை துரைசாமி. தான் படிக்காத போதும் பலரை படிக்க வைத்து உயர் பதவியில் அமர்த்தி அழகு பார்க்கும் சைதை துரைசாமியின் சேவைகள் தொடரவும், அவரின் மகன் வெற்றியின் ஆன்மா சாந்தியடையவும் வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.